பியூட்டி கிரேசி நாட்டி அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி 3 விஷயங்களுமே இருக்கு. எல்லாமே வச்சிருக்காங்க. இது பண்ணியிருக்காங்க. அடல்ட் காமெடின்னு போட்டு தான் கூப்பிட்டுருக்காங்க. அதனால அடல்ட் காமெடி எதிர்பார்த்து போறவங்களுக்கு அதுக்கான விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்க. இது பண்ணியிருக்காங்க. வல்கரா சொல்லலை, எதுவுமே வல்கரா சொல்லலை, அழகாக கொண்டு போயிருக்காங்க. இன்ட்ரோல் பிளாக்கு ஒரு நல்ல கரெக்டான ஒரு பங்க் வச்சிருக்காங்க. அதை வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபும் வந்து கரெக்டாக ஏதோ பின்னாடி ஏதோ பெருசாக கருத்து எடுத்து சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பார்த்தேன். எந்த கருத்துன்னு சொல்லலை, கரெக்டாக ஸ்கிப் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. கரெக்டாக முடிச்சிருக்காங்க. வல்கர் இல்லைங்க, வல்கர்லாம் இல்லை, வல்கர் இல்லை. ஒரு அது சாதாரண இயல்பாக நடந்துட்டு இருக்க பேசுகிற பேச்சுகள் தான் இருக்கும். அது நீங்கள் பெருசாக வல்காரிட்டின்னு சொல்ல முடியாது. அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் அதை சொல்லி தான் அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்கும். எனக்கு காம சீன்ல அது பிடிக்கல. பேசுறது காமெடியா இருந்தது. ரெண்டாவது ஒரு பாட்டு நல்லா இருந்தது. அவ்வளோதான் எடுத்துக்கலாம். எனக்கு பிடிச்சது. இதை பார்த்த உடனே இன்னும் பசங்களுக்கு அதிகமாக தான் இது வரும். மற்றபடி இதை பார்த்து திருந்துறவங்க 1-2 பேர் தான் வச்சுக்க முடியும். விஷயத்த சொல்ல வரல, என்ன சொல்ல வராரு மேட்டரை சொல்லலை, என்ன சொல்ல வராரு அப்படின்னு விஷயத்த சொல்லலை. திரும்ப அடுத்த பாட்டு இருக்குன்னு சொல்ல வராரு. இவங்க எப்போ திருந்த போறாங்கன்னு தெரியல. திருத்துற மாதிரி கொண்டு வரல, கதையை திருத்துற மாதிரி கொண்டு வரல, இது கன்டினியூ பண்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு. திரும்ப இதே காமம் திரும்ப தொடர்ற மாதிரி தான் சொல்றாரு. மற்றபடி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாமே காமமாக தான் எடுத்திருக்காங்க. மற்றபடி எதுவுமே சொல்லல. ஒரு லவ் சென்டிமெண்ட், ஒரு லவ் இது எதுவுமே இல்லை. காமம் 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 அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப கெட்டு போனவங்களை வந்து இவர் சொல்லி காட்டுற மாதிரி தெரியுது. கெடுறாங்க, அதை எடுத்து சொல்ற மாதிரி சொல்றாரு. அதான், மற்றபடி இல்லை. எல்லாம் அவ்வளோலாம் இல்லை. தனிப்பட்டு எதுவுமே சொல்லலை. பாட்டு வந்து இண்டிவிஜுவலாக நல்லா இருந்தது. மற்றபடி எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. பெஸ்ட் சீன் எதுவுமே இல்லை. எல்லாம் காமெடி சீன், காம சீன் தான். பாட்டு வேணா ஒன்று எடுத்துக்கலாம். டைட்டில் படத்தோட டைட்டில் என்ன சொல்ல தெரியலையா? ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. அது 3 பொண்ணுகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருடைய அந்த பொண்ணுடைய கேரக்டர், அது சுபாவம். லவ்வர்ஸ் வந்து ஸ்வீட்டி, ரெண்டாவது வந்து அந்த ரேப் பண்ணிடுவான் அந்த பொண்ணு வந்து நாட்டி, அப்புறம் ஆண்டி தான் கிரேசி. ஸ்டோரி வந்து ஒரு காமெடி தான். காமெடி ஸ்டோரி ஃபுல்லாக காமெடி தான் பண்ணியிருக்காங்க கடைசி வரைக்கும். ஹீரோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மாமியார் கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆக்ட்ரஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கதை நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். கிளுகிழுப்பு. ஆமாம். தேங்க்யூ.